வாங்க அன்பு விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். செவ்வாயை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, உங்களுக்கு கந்தன் கருணை, அதாவது முருகனின் அருள் ஆசி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகத்தில் 4ஆம் பாதம், அதே போல் அனுஷம், கேட்டை உங்களுக்கான கிரக நிலைகள் என்று பார்த்தால், ராசியில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக காணப்படும் அதே வேளையில் ராகு அஷ்டமஸ்தானத்தில், குரு பாக்கியஸ்தானத்தில், சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில், சூரியன், புதன், கேது லாபஸ்தானத்தில், செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேளையில் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிரக மாற்றங்கள் நடக்குது. முதலாவது கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் 11 செப்டம்பர் 2025 அன்று நடக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே லாபஸ்தானத்திற்கு மாறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்றாருன்னா அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த நாள் 15 செப்டம்பர் 2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அப்படியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறார். அதற்கு அடுத்த ஒரு நாள் 16/9/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரியன் அப்படியே உங்களுக்கான லாபஸ்தானத்திற்கு மாறார். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட கடைசியில 29/9/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்க அதிர்ஷ்டமான கிழமைகள், நாட்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாய், வெள்ளி இந்த 2 நாட்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலையில் அதிர்ஷ்டமான நாட்கள், இதுக்கு மேலே தான் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் 9, 10 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்குற வேலையில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 15ஆம் தேதியும், அதாவது செப்டம்பர் 15, செப்டம்பர் 16 இந்த 2 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. உங்களுக்கான பரிகாரங்கள் பொறுத்தவரை நீங்கள் கந்தன் அதாவது முருகனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வர சோகம், அதே போல தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாமே தீரப்போது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கந்தனின் கருணையாலும் கந்தனின் அருளாலும் உங்களுக்கு விலக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல உங்கள் ராசியின் அதிபதியா செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க நவகிரகங்களை வணங்க, நவகிரகங்களை குறிப்பா வணங்குறப்போ செவ்வாய்க்கு விளக்கு ஏற்றி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வர தடைகள், தாமதங்கள், குடும்பத்தில் வர கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்கி அதெல்லாம் ஏற்றங்களாகவும் முன்னேற்றங்களாகவும் அடைவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு செவ்வாயும், அதாவது முருகனும் கந்தனும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி எண்ணத்தோடு இருந்தாலும் அதில் என்ன நல்லது இருக்குது, என்ன கெடுதல்கள் இருக்குது, அந்த நல்லது அதிகமாக இருக்கா, கெடுதல்கள் அதிகமாக இருக்கா, எப்படியெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை செய்கிறப்போ நம்மளுக்கு கெடுதல் கம்மியாகவும் நன்மைகள் அதிகமாக வரும் அப்படிங்கிறத எப்போவுமே உங்கள் மனசுலேயே வச்சுட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வீடு, மனை, நிலம், அதே போல பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களை அடைய போறீங்க. பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வீடு, மனை எல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வர பணங்களை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வைக்கிறது உங்களை வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறு காரியங்கள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சிறு காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதுவே தானாக உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்.
அதே போல் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்காது. ஒரு தாமதம், தடைகள் இந்த இரண்டுமே இருக்கும். அந்த தாமதம், தடைகள் இரண்டுமே இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்கள் மனது மகிழ்ச்சி அடைகிற விதமாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் பல்வேறு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக அமையப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கடன்கள், அதே போல் வந்து கொடுத்த பொருட்களுக்கான பணமோ இல்லை பொருளோ வரத்து ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் விரைவாகவும் வேகமாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சி தரும் விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை வந்து முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்குகள்லாம் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதில் விடுபட முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு பயணங்கள்லாம் நம்மளுக்கு வருமான்ட்டு. எதிர்பாராத அளவுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பயணங்களால் பல நன்மைகளும் பல ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான உண்மையாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் இவ்வளோ அலைச்சல் அலையிறீங்க இல்லையா, இதற்கான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் 1 மடங்கு இல்லைங்க 2 மடங்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த நல்ல பெயர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கொண்டு வரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே வேளை இப்படி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கும் இருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து வந்த இடம் தெரியாத போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போகுது. இது போல் நன்மைகளும் நல்ல நேரமும் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் வந்து அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு இந்த நன்மைகள் வந்து மேலும் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மன வருத்தங்கள் உண்டாயிட்டு இருக்கும். இது எப்பவும் நடக்கிறதா எல்லா வீட்லேயுமே மன வருத்தங்கள் உண்டானாலும் அந்த மன வருத்தங்கள் அவ்வப்போது நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. இதே வேளையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஏற்றங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் உண்டாக போகுது. இந்த கால நேரத்தில் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகள் சார்ந்து உங்களுக்கு கவலைகள் உண்டாகலாம். அந்த கவலைகளை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த கவலைகள் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் போதும். நிதானமாக செயல்பட்டால் அவங்கவுங்க பேச்சுக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் வந்து எளிதில் இதை சார்ந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கல்ல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. முன்னெச்சரிக்கையோடு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போது நீங்கள் அதே போல் இந்த கால நேரத்தில் ஒரு செயல் வீரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ஒவ்வொரு செயலாலையும் உங்களுக்கு பல்வேறு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்க. இது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை வந்து முற்றிலும் வந்து அறவே வெளியே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இருக்குது. அதே போல் உங்கள் பெயரும் புகழும் செல்வாக்கும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தொகுதி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தேவைகளும் நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு மேலிடமும் உதவி செய்வாங்க. இப்படி வந்து மக்களுக்கு வந்து தேவைகளை அறிந்து
பூர்த்தி செய்யறதுனால உங்களோட பேரும் புகழும் உங்கள் கீர்த்தியும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நெருக்கமாக இருப்பார். நெருக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அவர் இன்னொரு காரணமாக இந்த கால நேரத்தில் இருக்க போகிறார் அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான படைப்புகள் அதே போல் புதுமையான ரோல் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கால நேரத்தில் இந்த வாய்ப்புகளை சார்ந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய ஏற்றங்களை அடைய போகிறீங்க. உங்களோட வாய்ப்புகள் இது மாதிரி வர்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நடிப்பு திறமையும் உங்களுக்கு வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அப்படி தலையிடாமல் இருக்கிறப்ப என்ன உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். அதே போல சில விஷயங்களை நீங்க போராடி பெற வேண்டியிருக்கும். அதனால வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நல்லா இருந்தாலும் போராட்டத்துக்கும் தயாராகவே இருந்துக்கோங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கூட படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அதே போல் எதுலேயும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. எதை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வம் அதிகமான மதிப்பெண்ணையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்கள் காலநிலைகள் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். இதுவரை நம்ம என்ன பண்ணலாம், பொது பலன்கள், பரிகாரங்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலை, கிரக மாற்றங்கள் எல்லாமே பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் நிலவும். இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினச்சிட்டு ஒரு கவலையாகவே இருந்துட்டு இருப்பீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். இப்படி அந்த விஷயத்துல உங்களுக்கான கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கிற காரணத்தால அதை சார்ந்த அந்த பிரச்சனைகளை எளிதில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கும். அதே போல நீங்க கந்தன் கருணை அதாவது முருகனையும் அது மட்டும் இல்லாம செவ்வாயும் வழிபடுறப்ப என்ன ஆகுனா இந்த பிரச்சனையோட தாக்கமும் வேகமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இந்த கால நேரத்துல. அதே போல இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நீங்க வந்து சாதிக்கும் வல்லமை இந்த கால நேரத்தில் உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து இருக்கும். இப்படி வந்து குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் ஆனா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே போல வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்த்து வாங்குவீங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரிகிறப்ப அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இந்த கால நேரத்தில் மாதத்தோட தொடக்கத்தில் ஏற்படும். மாதத்தோட நடுப்பகுதியில் அந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து உங்களுக்கான அன்பும் பாசமும் பண்பும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து நம்ம அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தன் கருணையும் அருளும் இந்த மாத காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா கூட போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல் இந்த மாதத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டே இருக்கும். என்னடா இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்கள் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சனைகள் தான் அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. என்னதான் ஒரு இழுபறியும் இருந்துகிட்டே இருந்தாலும் அந்த இழுபறியை சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த இழுபறியை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்க பிள்ளைகள் நலனுக்காக இந்த கால நேரத்தில் நீங்க பாடாப்படுவீங்க. அப்படி பாடாப்படுறதை தெரிஞ்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் தகுந்த மாதிரி செயல்படுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இந்த கால நேரத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உற்சாகம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்கள் மன தைரியத்தை சார்ந்து பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வேலை தொடர்பான பல பிரச்சனைகள் இதுவரை இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பிரச்சனைகள் குறையிறது மட்டும் இல்லாம, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபமும், ஏற்றமும் இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். இந்த கால நேரத்தை சார்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் விருத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதேபோல உங்களுக்கு நீங்க எந்த எந்த இடத்துலலாம் உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்தெல்லாம் தேவைப்படுற நேரத்தில தேவைப்படுற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைகள். இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதேபோல நீங்க கடன் ஏதாவது இருந்தா கூட அத கட்டிட்டு, அதுலருந்து மீண்டு வரதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற தேவையான உதவிகள் உங்க உங்க வாழ்க்கையிலயும், அதேபோல உங்க தொழில்லயும் முன்னேற தேவையான உதவிகள் உங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நண்பர்கள் மட்டும் இல்லாம குடும்பத்தார்ட்டருந்தும் சிறப்பா கிடைக்கும். இப்படி எல்லாத்துட்டருந்தும் அது சிறப்பா கிடைக்கிறதுனால, உங்களுக்கு இந்த கால நேரத்தில ஏற்றம் அப்படிங்கிற ஒன்று தவிர்க்க முடியாத ஒண்ணா பார்க்கப்படுது. அதனால வந்து சிறப்பான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில நீங்க சிறப்பா அடைய போறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையில்லா பல பகைகள் இருந்திருக்கும். அந்த பல பகைகள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த பகைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம, அந்த பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறலாம் அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. படத்துல சொல்ற மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எப்பவுமே வந்து நிரந்தர எதிரி இருக்க மாட்டாங்க. நிரந்தர நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. அது மாறி, மாறி வரும் அப்படிங்கிறது உங்களோட கிரக நிலையை சார்ந்து இந்த கால நேரத்தில இருக்கு. அதேபோல எந்த பிரச்சனைகள்ல வந்து முடிவு எடுக்கிற மாரி இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு முடிவெடுங்க. ஆனா முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கமா இருங்க. இந்த முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும், ஏற்றத்தையும் வந்து குடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. உங்களோட முழு திறமையும் இந்த கால நேரத்தில வெளிப்பட போகுது. உங்கள் முழு திறமையும் இந்த கால நேரத்தில வெளிப்படுறதின் காரணமா உங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான சிறப்பான ஏற்றங்களையும், பாராட்டுகளையும் நீங்க பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பாராட்டுகள போல விமர்சனங்களும் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், விமர்சனங்கள நீங்க வந்து கண்டு தாழ்ச்சி அடைய வேண்டாம். அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில நேரத்தில காணாத போயிரும். அதனால வந்து உங்களுக்கு வாழ்க்கையில இந்த கால நேரத்தில ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. திடீர் கோபங்கள் ஏற்படலாம். கோபங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளாவே பார்க்கப்படுறதுனால, கோபங்களை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. அதனால வந்து தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்க எளிதில தவிர்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில வீண் செலவுகள் எல்லாமே குறையும். வீண் செலவுகள் எல்லாமே குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்தோட பிற்பகுதியில நடக்கும். மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு செலவுகளும், வீண் செலவுகளும் இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க உங்க பிடிவாதத்த எப்ப விட்டுட்டு வெளிய வரீங்களோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் நன்மைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான தடைகள்லருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தடைகளின் வேகத்தையும், தாக்கத்தையும் குறைக்க முடியும். அதேபோல கந்தனின் கருணை உங்களுக்கு சிறப்பா அமைய நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம செவ்வாயோட அருளும் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. இத்தோட நம்ம